தக்காளி சில்லி சாஸ் பார்க்கலாம் இன்றைக்கி. தக்காளியை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் பூண்டு காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வேக விடுங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு வெந்த பிறகு தோலை உரிச்சிக்கலாம். 4 தக்காளியும் தோலை உரித்து வச்சுக்கிட்டு அதில் அந்த காஞ்ச மிளகாய் அந்த பூண்டு எல்லாத்தையும் எடுத்து ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதை வடிகட்டிக்கலாம். நல்லா வடிகட்டின பிறகு அது நல்லா பேஸ்ட்டு நல்லா சுத்தமாக வடிஞ்சு நல்லாயிருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு. அது கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி அந்த சாஸ் அதில் போட்டு நல்லா சூடு கட்டும்போது கொஞ்சமாக உப்பு 3 டீஸ்பூன் சர்க்கரை போட்டு நல்லா இந்த பதத்துக்கு வேக விடுங்க. தக்காளி சாஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.